ஹலோ, பர்வீன் பேசுகிறேன். நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் டெய்லி பார்க்குறீங்களே, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் நடக்கிற சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஓகே, ஒரு கோர்ட் சீனுங்க. அங்கே பார்த்தா ஒரு வாலிப யங் கேர்ள் வந்து அந்த கோர்ட்டில் நின்றுட்டு அவள் சொல்கிறா, ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்கே இருக்கிற ஜட்ஜை கேட்குறாங்க, வை, வாட் இஸ் த ரீசன், என்ன காரணம், எதுக்காக உங்கள் அம்மா கூட நீ இருக்க மாட்டேன்னு சொல்கிற, என்ன காரணம்? தே ஆர் நோ மோர் மை பேரண்ட்ஸ், அவங்க என்னுடைய பேரண்ட்ஸ் கிடையாது, அவங்க அடாப்டட் பேரண்ட்ஸ், தே அடாப்டட் மீ. ஓகே அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஏமா அப்படி சொல்கிறேன்னா, ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பா வந்து என்னுடைய ஆண்டி கிட்ட இருந்து, அதாவது அப்பாவுடைய சிஸ்டர்கிட்ட இருந்து தான் இந்த குழந்தைய வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டாங்க அப்படின்ன உடனே அப்போ இந்த ஜட்ஜு சொல்கிறாங்க, அது ரைட்டு தானேம்மா, ஒருத்தவங்க வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் அவங்க அந்த குழந்தைய வந்து அவங்களுடைய ஓனா அப்படி தான் வளர்ப்பாங்க, அது சொல்லணுன்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு எப்படி இது தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு கேட்டால், இந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு நாள் என்னுடைய அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஏதோ சண்டை இருக்கிறப்போ இந்த மேட்டர் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். அதாவது நான் வந்து என்னுடைய ஆண்டியுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஆயிட்டு இப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி. அதுக்கு இந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு. எனக்கு எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு இவ சொல்கிறா. அப்படின்னா ஜட்ஜு கேட்குறாங்க, எப்படி அப்படின்னு கேட்டால், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பாவுடைய தங்கச்சிக்கிட்ட தானே என்னை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எங்கள் ஆண்டிக்கிட்ட, நான் ஆண்டின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அம்மாக்கிட்ட இருந்து என்னை எப்போவுமே பிரித்தே வைப்பாங்க. ஓகே, என்னுடைய பயாலஜிக்கல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட என்னை வந்து சேர்ந்து பேசி ஜாலியாக இருக்க விட மாட்டாங்க. நான் எவ்வளோ ஹர்ட்டை நான் சுமந்துட்டுருக்கேன் தெரியுமா? உடனே அம்மா அப்பா நடுவில் வந்து இதெல்லாம் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னா ஜட்ஜும் கொஞ்சம் இந்த அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் வேணா என்னுடைய பயாலஜிக்கல் பிரதர் இங்கே இருக்க, அவனை கூப்பிட்டு பேசுங்க. அந்த பையன், அவர் பெரிய பையன் வர்றான். தம்பி என்னப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவ என்னுடைய சிஸ்டர் தான், அம்மா அப்பா வந்து இவ சின்னதாக இருக்கிறப்போ எங்கள் அங்கிள் வந்து தத்து எடுத்துட்டாங்க. சரி உனக்கு அப்போ வயசு என்னன்னா 3 நம்ம சொல்கிறான். அது எப்படி உனக்கு தெரியும்னா, அம்மா அப்பா பேசி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். சரி தம்பி, நீ என்ன நினைக்கிறன்னா, இவன் வந்து இவளை தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். என்னதான் இருந்தாலும் இவ வந்து என்னுடைய சிஸ்டர், நான் பார்த்துக்குவேன் அவளை, அவன் வந்து நானும் வந்து இந்த அம்மா அப்பா கூட நான் ஹாப்பியாக இல்லைன்னு சொல்ல. ஸோ கடைசியில் இந்த அம்மா அப்பா வந்து அங்கே உட்காந்து தெம்பி தெம்பி அழுகுறாங்க. சொல்கிறாங்க, இந்த வயசில் வந்து இவளை தனியாக விடுறது வந்து சேஃப்டி கிடையாது, இவளை வந்து நான் எங்கிட்ட இருந்தால் பாதுகாப்பாக இருந்துக்குவா, பட் அந்த பொண்ணு வந்து இப்போ டீனேஜ் கிடையாது, அதனால் நான் தனியாக தான் வாழ்வேன்னு சொன்ன காரணத்துக்காக ஜட்ஜுக்கு வேறு வழியே இல்லை. பிகாஸ் டீனேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பொண்ணுடைய டெசிஷன் தான் சரி, அதுதான் சட்டப்படி கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்பாவை பார்த்து ரொம்ப சோகமாக வழி அனுப்பிச்சி வச்சாங்க. இந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா. ஸோ மை டியர், யார் உலகத்தில் தத்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஓகே, தத்தெடுக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் சில நேரங்களில் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கூட வருதுங்க. ஓகே, ஸோ இப்படி வந்தால் என்ன செய்யணும், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? கஷ்டப்பட்டு வளர்த்து விடுவீங்க, திடீர்னு உண்மை தெரிஞ்சு அந்த குழந்தை உங்களை விட்டு போயிட்டா எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும்ல. ஸோ குழந்தை இல்லாதவங்க ஒன்று இதுதான் கடவுள் நமக்கு நல்லது வச்சுருக்கலான்னு இருக்கலாம்,
இல்லை தத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பின்விளைவுகள் இப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் எப்படி தாங்கிப்பீங்க, தாங்க முடியுமா, ஃபேஸ் பண்ண முடியுமா, இதெல்லாம் நினச்சி ஓகே நீங்கள் தத்தெடுக்கணும். ஓகேயா? அதுக்காக தான் இந்த ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை உங்ககிட்ட சொல்கிறேன். பாய்.